ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் அன்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே. இன்றைய தினம் திங்கட்கிழமை. நமது ராசிக்கு அதிர்ஷ்டங்கள் என்ன இருக்கிறது, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் இன்னும் அதிகமான நன்மைகளை பெற முடியும் அப்படின்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அதனால் முழுமையாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு, நமது சேனலுடைய தினசரி வீடியோக்களுடைய அப்டேட் உங்களுக்கு தினசரி மொபைல் தேடி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நமது ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் சரிங்க, அல்லது எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் சரி, நீங்கள் இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதனால் உங்களுக்கும் புதிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உடனடியாக கிடைக்கப்பெறக்கூடிய பெனிஃபிட் இருக்குங்க, மறந்துடாதீங்க. சரி, இப்போ ராசி பலன் நிகழ்ச்சிக்கு போகலாங்க. இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம். இன்றைய தினம் 2024ஆம் வருடங்க மார்ச் மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 12ஆம் நாள். இந்த தினம் பங்குனி உத்திர தினமாக அமைந்துள்ளது. மேலும் ஹோலி பண்டிகை கொண்டாடக்கூடிய தினமாகவும் இன்னைக்கு அமைந்துள்ளது. அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த ஹோலி பண்டிகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்னைக்கு பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற அனிவர்சரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் கனிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. அதனால இன்றைய தினம் முழுவதும் நமது கும்பராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் முழுமையாக இருக்குங்க. இந்த மாதிரி சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் அதிகமான வெற்றிகளை பெறுவதற்கும் நல்ல மனமகிழ்ச்சியை பெறுவதற்கும் சங்கடங்களை தவிர்ப்பதற்கும் முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் கவனித்தே ஆகணுங்க. அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவதாக நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான வேலையில் ஈடுபட்டு உங்களுக்கான மன நிறைவை வந்து ஏற்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாதுங்க. ஏன்னா இன்னைக்கு உங்கள் மனசில் குழப்பமான சிந்தனைகள் நிறைய இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி சிந்தனைகளை நீங்கள் தவிர்த்து விட்டு நீங்கள் உண்டு, உங்கள் வேலையில் உண்டு, உங்கள் பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுங்க. முருகன் வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு போன்ற இஷ்ட தெய்வ வழிபாடுகளை நீங்கள் செய்யலாம். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நிம்மதி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. மனதில் குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் வந்து எந்த காரியத்தில் ஈடுபட வேண்டாம். எந்த காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும் அந்த காரியத்துக்கு உண்டான சிந்தனைகளை மட்டும் மனதில் வைத்து செயல்படுங்கள். இந்த தினம் தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது அவசியங்க. நடக்காத சில விஷயங்களை வந்து நடந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்தி கொண்டு, பிரமையை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக கஷ்டப்படக்கூடாது. அதெல்லாம் விட்டுவிட்டு உங்கள் வேலையில் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வேலையை பற்றிய சிந்தனையுடன் வேலை செய்ய வேண்டியது ரொம்ப அவசியங்க. அதன் மூலமாக இன்றைய நாள் நிம்மதியான ஒரு நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள முடியும். காரியங்கள் வெற்றிகளையும் பெற முடியுங்க. இன்றைய தினம் இடைஞ்சல் எதுவும் இல்லாத அளவுக்கு சிந்தனை வந்து நீங்கள் சிறப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். தேவையில்லாத பயத்தை விட்டொழிக்க வேண்டியது முதலாவது விஷயம். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. பணத்தை வந்து எந்த வகையில் செலவு பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப அவசியம். முடிந்த அளவுக்கு பணத்தை செலவு பண்ணாமல் நீங்கள் அவசியமான செலவுகளை மட்டும் செய்து கொண்டு முடிந்த அளவு பணத்தை வந்து மிச்சமாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க. மிச்சம் பிடிக்கணும். உங்கள் பணத்தை வந்து வெளியே எடுக்காமல் இருக்கிறது நல்லது. யாராவது வந்து உங்கள் பேராசையை தூண்டி விடுவாங்க. இதில் பணத்தை போட்டினா உனக்கு 1 கோடி ரூபா வரும், அதில் பணத்தை போட்டினா உனக்கு 2.5 கோடி ரூபா வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆசையை தூண்டி விட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து தேவையில்லாத முதலீடுகள் செய்ய வைத்துடுவாங்க. அதெல்லாம் செய்தீங்கன்னா உங்களுக்கு பணம் திரும்ப வராதுங்க. அதனால் எந்த முதலீடும் செய்ய வேண்டாம். பண பரிவர்த்தனையில் யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அது ரெண்டாவது விஷயம். இன்றைய தினம் மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க. கோபம் அப்படின்றது ஒரு குறுகிய நேர பைத்தியகாரத்தன்னு சொல்லுவாங்க. அதில் நீங்கள் மாட்டிக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் தான் ராஜா மாதிரி செயல்பட முடியும். ஸோ அதை நீங்கள் தவிர்த்து விடுங்கள். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் இறை வழிபாடுகள் செய்யலாங்க. முருகன் வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு இன்னைக்கு சிறப்பு வாய்ந்த ஸ்பெஷலாக அமைதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இறை வழிபாடுகள் செய்யுங்கள். மேலும் உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடும் செய்யலாம். உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகளில் கூட நீங்கள் ஈடுபடலாங்க. ஸோ அதன் மூலமாக மன அமைதியை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். இந்த தினம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான எல்லா வழிமுறைகளும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ஸோ அதன் மூலமாக நிம்மதி பெற முடியும் நண்பர்களே. ஏன்னா முன்கோபம் அப்படின்றது உங்கள் வாழ்க்கைக்கு கண்டிப்பாக உதவாது. கோபத்தினால் நீங்கள் எடுக்கக்கூடிய சில தவறான முடிவுகள், தவறான செயல்பாடுகள் காரணமாக அதன் விளைவுகளை வந்து ரொம்ப நாளைக்கு நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சூழல் ஏற்படலாங்க. ஸோ அதை தவிர்த்து விடுங்கள். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களது உத்தியோக பணிகளுக்கும் பொருந்தும், வியாபார பணிகளுக்கும் பொருந்துங்க. உங்கள் காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, மேலும் உங்களது சொந்த பந்தங்களுடனான உறவுகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் இதை பயன்படுத்துறது நல்லதுங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டை கண்டிப்பாக எல்லா உறவுகளையும் நல்ல வலுப்பாக நீங்கள் இன்றைய தினம் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இருக்காத வண்ணம் நீங்கள் பாதுகாத்திட வலுவாக நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரும். இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கடைசி விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் உணவு கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மேலும் இன்றைய தினம் யாரை நம்பி ஜாமீன் கையெழுத்து போகிறது அல்லது நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு பணத்தை வந்து கடனாக வாங்கி கொடுக்குறதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது அவசியங்க. யாரையும் நம்பாதீங்க. இன்றைய தினம்
உங்களுக்கு எந்த உணவு வந்து ஒத்துக்குங்கிறது உனக்கு தெரியும். அலர்ஜி தரக்கூடிய உணவுலேருந்து நீங்கள் தள்ளி இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதன் மூலமாக உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்க முடியும். உங்கள் உடல் வலுவுக்கு மேலே ஓவர் வெயிட் தூக்குறதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்து கொள்ளக்கூடாதுங்க. வார்த்தைகள் கவனம் வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு நீங்கள் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கனிவா அன்பா எல்லாத்துக்கூடையும் பேசி பழக முடிந்தால் தாராளமாக நீங்கள் பழகலாம். ஆனால் தகாத வார்த்தைகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்கள் தள்ளி இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. யாரையும் எந்த சூழ்நிலையும் வந்து கோபத்தினால் கடிஞ்சிருக்கலால் திட்டிவிட வேண்டாங்க. இன்னைக்கு வார்த்தைகளில் கனிவு வேண்டும், இல்லைன்னா அமைதியாக இருந்தது நல்லது. மற்றவங்க கோவப்படுத்துறாங்க அப்படின்றதுக்காக கோவப்பட்டு வார்த்தைகளை விட்டுறக்கூடாதுங்க. அது மட்டும் கவனமாக இருந்துக்கங்க. வார்த்தைகளில் நிதானம் கவனம் கண்டிப்பாக தேவை. எந்த இடத்துல பேசுறீங்க, யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் அக்கம் பக்கம் பார்த்து பேச வேண்டியது ரொம்ப முக்கியங்க. நீங்களா போயிட்டு யாருடைய பஞ்சாயத்துலையும் போய் தலையிடாதீங்க. நான் உனக்கு தீர்த்து வைக்கிறப்பா பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு 3ஆம் நபராக மற்றவங்க சண்டையில் போய் நீங்கள் கலந்துக்காமல் இருக்கிறது நல்லது. உங்கள் கருத்துக்களை யாராவது கேட்டாங்கன்னா மட்டும் கருத்துக்களை வெளியிடலாம், இல்லைன்னா யார்கிட்டையும் கருத்து சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. குறிப்பாக சோசியல் மீடியானா வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கில் கூட நீங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்றைய தினம் அமைதியாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க. உங்களது காரியங்களில் நிதானம் தேவை. அவசரப்பட்டு எந்த காரியங்களும் செய்யாதீங்க. நிதானித்து பொறுமையாக உங்களது எக்ஸ்பீரியன்ஸான வேலைகளை மட்டும் செய்யுங்க. புதிய வேலைகள் எதுவுமே இன்னைக்கு நீங்கள் தொடங்க வேண்டாம். புதிய முயற்சிகளை நீங்கள் முடிந்த அளவுக்கு குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த தினம் அதன் மூலமாக சந்தோஷமான சூழலை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அலுவலக பணிகள், வியாபாரம் என எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக அதன் மூலமாக அமையுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது, இன்றைக்கி நீங்கள் பிங்க் கலரை பயன்படுத்தினால் அதிர்ஷ்ட நிறமாக அமையும். மேலும் நம்பர் 5 இன்றைக்கி லக்கியஸ்ட் நம்பராக அமையுது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கும்பராசி அன்பர்களில் யாரெல்லாம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ, இந்த தினம் மனதில் உங்கள் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. இருந்தாலும் புதிய விஷயங்கள் எதுவுமே இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். நீங்கள் பிளான் பண்ணபடி உங்கள் காரியங்கள் நடக்காமல் சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம்னு நினச்ச சில காரியங்கள் கூட இழுபறியாக மாறலாம். அதனால் பொறுமையாக நிதானித்து செயல்படுங்கள். இந்த தினம் அவசரப்பட வேண்டாம் நண்பர்களே. எதிர்காலத்தில் திட்டமிடலாம் இன்றைக்கி மேற்கொள்ள வேண்டாம். உங்களது பணிகள் வழக்கமான பணிகளை மட்டும் செய்து கொண்டு நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இந்த தினம் புதிய மாற்றங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில் கொஞ்சம் நீங்கள் யோசனை செய்வது நல்லதுங்க. முடிந்தால் தவிர்த்து விடுங்கள். சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க. ஓவர் வெயிட்டில் தூக்கக்கூடாது. உடம்புக்கு வலுவுக்கு மேலே வெயிட் தூக்கிறதுலாம் வேண்டாம். மேலும் சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அலர்ஜி தரக்கூடிய ஃபுட் பாய்சன் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய உணவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. முடிஞ்ச வீட்டிலே சமைச்சு சாப்பிட்றது உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்குங்க. உங்கள் உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்க முடியும். ஒரு விதமான ஆர்வம் இல்லாத சூழல் உங்கள் செயல்பாடுகள் ஏற்படுறதுனால நீங்கள் உங்கள் வழக்கமான வேலைகளை மட்டும் உங்கள் அனுபவத்தை பயன்படுத்தி சிறப்பாக செய்து முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு அலுவலக பணிகளை உங்கள் மேலே சில தேவையில்லாத வதந்திகள், வீண் பழிகள் எல்லாம் வந்து சேரலாம். அந்த மாதிரி வதந்திகளை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க. பொறுமையாக இருங்க, தானாகவே அதை நீங்கிவிடும். இன்றைய தினம் எந்த விதமான முயற்சிகளும் அதை நீக்குவதற்காக நீங்கள் மேற்கொள்ள வேண்டாங்க. உங்கள் மேலே சுமத்தப்பட்ட வீண் பழிகள் தானாக மறைந்து விடுங்க. கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் இன்றைக்கி நல்ல மாற்றங்கள் உண்டுங்க. மன அமைதி கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டும். நிம்மதியாக உங்கள் வேலைகளை பார்த்து கொண்டு மற்றவங்க விஷயங்களை தலையிடாமல் இருக்கிறது நல்லது நண்பர்களே. மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படாத வண்ணம் நீங்கள் வந்து சிறப்பாக உங்கள் காரியங்களில் ஈடுபடுங்கள். புதிய விஷயங்கள், அனுபவம் வாய்ந்த விஷயங்களை நீங்கள் அனுபவப்படியே செய்யுங்க. புதிய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.